Next up, a laughing session from the Laughing Cow. Now, unpeel a wedge of the Laughing Cow light spreadable cheese, a delicious snack with 2 grams of protein and 25 calories per wedge. இது கற்பனைகள் அல்ல, உண்மை சம்பவம். ராரா சரசுக்கு ராரான்னு மறுபடியும் மலாக்கால உங்களுக்கு வேற யாராவது கூப்பிட்டாங்களா? ஓகே, இது யாரும் கூப்பிடல. என்ன ஆச்சுன்னா, நான் நார்மலி அப்போ உள்ள டைம்ல ஹஸ்பண்ட், இப்ப என் ஹஸ்பண்ட் அப்ப பாய் ஃப்ரெண்ட், நாங்க என் தம்பிங்க எல்லாமே ரொம்ப நைட்ல டிராவல் பண்ணுவோம். சும்மாவே போவோம், போயிட்டு எங்க சாப்பாடு நல்லா இருக்கும், அங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு போய் சாப்பிட போவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ ஒய்ஃப் அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ அவங்கள கூட்டிட்டு அவங்க தம்பின் உள்ளவங்க, ஸோ அப்ப அவங்க வீட்டுக்கு போறேன் நாங்க. ஸோ தம்பின்ல போய் விட்டுட்டு, சரி போய் விட்டுட்டு நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு பண்டார ரவுண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காடியில போறோம். சோ காடியில மொத்தம் நானு, ஹஸ்பண்ட், தம்பி, இன்னொரு தம்பி, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். சோ தம்பின் ரோடு நார்மலி தம்பின் ரோட்ல இருந்து சிம்பாங்கம் பட்டூலுக்கு அப்படியே எடுத்து கேரள இறங்குறதுக்கு. சோ தம்பின் ரோட்ல இருந்து வரும் ரொம்ப பேருக்கு கண்டிப்பா தெரியும், அந்த ஏஃபோமஸ் ரோடு ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, இருட்டாவுமே இருக்கும். ஏன்னா லெப்ட்லயும் ரைட்லயும் ஃபுல்லாவே துரியான் தோப்பு, அப்புறம் இந்த ரப்பர் மரம் இருக்கும். சோ நாங்க அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கோம், ஏஃபோமஸ் எல்லாம் தாண்டி நாங்க வந்துகிட்டு இருக்கோம். சோ வந்துட்டு இருக்கோம், அப்ப காடியில நாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். as usual பேய் கதை தான். சோ இங்க இது இருக்குமா, அங்க அது இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க நிறைய பேர் அதுமே பண்ணுவாங்க ஆக்சுவலி, அதை நாங்க பேசிட்டு வரோம். ஆனா அது அப்படி போய் ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு காமிக்கும்னு நாங்க நினைக்கல. சோ நாங்க வந்துட்டு இருக்கோம், ஹஸ்பண்ட் தான் காடி ஓட்டுறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பீடா போல, ஸ்லோவா தான் போறாங்க. ஒரு மோட்டோ பைக் பின்னாடி வந்தது எங்களுக்கு தெரியல. அவங்க ஒரு கொஞ்சம் நேர் ரோடு தாண்டோடனே மேடு ஏறி கீழே மேடு இறங்கும். சோ அது கொஞ்சம் மேடு அப்படியே இறங்கும். சோ நாங்க நேர் ரோட்ல வந்துட்டு இருக்கோம், எங்களை வெட்டிக்கிட்டு பக்கத்துல போறாங்க, மோட்டர்ல போறாங்க. நல்லா தெரியுது, மிலே லேடி, தூடோங் போட்டிருக்காங்க, ஒரு ரெட் கலர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, சட்டை ஒயிட் கலரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சரியான ஸ்பீட்ல வராங்க. இவன் எங்கேருந்து இப்ப வந்தான்னு கேக்குறாரு. ஏன்னா பக்கத்துல அவ்வளவு வேகமா, பின்னாடி வந்ததுக்கான தடையும் இல்ல, எப்படிதான் எங்க பக்கத்துல அவ்வளவு வேகமா வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளவு வேகமா எங்க காடியை வெட்டிக்கிட்டு முன்னுக்கு போறாங்க. அப்ப என் தம்பிங்க எல்லாம் கேக்குறாங்க, இவ்வளவு நைட்ல இத்தனை மணிக்கு இவ்வளவு வேகம் தேவையா அவளுக்கு? நான் சொன்ன ஒரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க போல, மணி ஒரு 2 கூட 3 கிட்ட இருக்கும், அந்த மாதிரி டைம்ல ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சு நைட்டு வேலை வீட்டுக்கு போறாங்க போல. இல்ல எங்க ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்கும், ஏன் இவ்வளவு வேகமா போறோம்னு பேசிக்கிட்டு நாங்க போறோம். எங்க முன்னுக்கு போய் அந்த மேடு ஏறி இறங்குறாங்க, அவங்க பின்னாடியே தான் நாங்க மேடு ஏறி இறங்குறோம். மேடு ஏறி இறங்கினோடனே நேர்பாதை இங்கிட்டும் டுரியா மரம் தோப்பு, இங்கிட்டு ரப்பர் தோப்பு. சோ அவங்க மேடு ஏறி அங்கிட்டு எங்கேயுமே போற வேண்டிய அவசியமும் இல்ல அவங்களுக்கு. நாங்க மேடு ஏறி இறங்குறோம், காணும் கீதா அவங்கள, முன்னுக்கு போனவங்கள, அந்த மோட்டர் காணும். நாங்க எங்க மூஞ்ச ஃபுல்லா பாத்துட்டு என் ஹஸ்பண்ட் காடியை ஸ்லோ பண்ணிட்டு, அவர் மெதுவா தான் ரொம்ப இன்னும் ஸ்லோ பண்ணிட்டு அடிக்கடி பட்டுட்டாளா, கீழே விழுந்து கிடக்குறாளான்னு பாக்குறோம். சுத்தி பாக்குறோம், ஒண்ணும் காணோம். அந்த சைடும் போக முடியாது, இருட்டா இருக்கு. இந்த பக்கமும் இருட்டா இருக்கு, போறதுக்கு பாதை இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா விழுந்துட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. சோ அவர் மெதுவாவே வரோம்னா ஒண்ணுமே இல்ல, மோட்டர் காணோம், அவளையும் காணோம். அப்ப நினைச்சோம், இந்த அளவுக்கு எங்கேருந்து வந்தா, இவ்வளவு வேகமா போறா அப்படின்னு நினைச்சோம்ல. நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இது வேறையோ அப்படின்னு மாதிரி யோசிக்கல. சோ நார்மல் ஆள் தான் போறாங்க, ஏன்னா அவ்வளவு வேகமா அந்த தூடவங்க எல்லாம் பறக்குது, அவ்வளவு ஸ்பீட்ல போறா. ஆனா மேல மேடி போயிட்டா. சோ அது உண்மையிலே லைஃப்ல அது வேறையா இருக்கும், இது வேறையா இருந்திருக்கும் அப்படின்னு எப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சது? அது கொஞ்சம் தூரம் உடம்புல ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடி ஏறி இறங்கினோடனே காணோடனே உடம்புல ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஆனா அப்பயுமே ஹஸ்பண்ட் அவர் என்ன செஞ்சாருன்னா, பயம் முடுத்துற மாதிரி செய்யல, விழுந்துட்டாலோன்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் தேர்ற மாதிரி தட்டு மெதுவா அப்படி போனாரு. அப்புறம் அதுக்கப்புறம் காடியில சாமி பாட்டு எல்லாம் போட்டு, இதுக்கப்புறம் கேள் போய் சேர்ற வரைக்கும் ஃபுல்லா சாமி பாட்டு தான், சாமி பாட்டுல கேட்டுட்டு தான் கேளுக்கே வந்தோம். ஆனா அங்க நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஏஃபோமஸ்ல வேலை செய்யறவங்க, மளிகைக்காரவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகி. சோ அது எதுவும் எங்க கண்ணுக்கு காமிச்சிச்சான்னு தெரியல. பட் ஆனா அது நார்மலா அத்தனை மணிக்கு அவ்வளவு ஸ்பீட்ல ஒரு லேடி போறாங்கன்றது சாத்தியம் கிடையாது. பட் தெரியல. அதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த மாதிரி நேரத்துல பேய் கதெல்லாம் பேசுவீங்க? எங்க எப்பயுமே டிராவல் பண்ணோம். நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சோ நான் டிராவல் பண்றேன், ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். கொஞ்சம் தூரம் போறேன், பஹாங்லாம் போறேன்னா அவர் கூட தான் போவேன். ஆனா அவரு ஷாக் ஆப்ல மர்ம தேசம் போட்டு விட்டுருவாரு. நாங்க 2 பேர் தான் இருப்போம். மர்ம தேசம் கேட்டுட்டு தான் போவோம், வரும்போது கேட்டுட்டு தான் வருவோம். ஆனா அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்தது இல்ல. சோ இதுக்கப்புறம் எதுவும் நடக்கும் வேணாம்.
அதான் பாட்டு திருப்பி அந்த போதும். தூடம் போட்ட மச்சி பைக்ல வந்தாங்கன்னா இல்ல அவங்க மாச்சி இல்ல, அவங்க பாடி அந்த பாடி எல்லாம் பாக்கும்போது அவங்க வயசு பிள்ளைதான், ஒரு மாதிரி ஸ்டைலா ஓட்டிட்டு ஒரு மாதிரி அப்படி போறாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. சோ அது ஏதாவது அவங்களுக்கு அங்க நடந்திருக்கலாம், ஒரு வகையில அவங்க நைட்ல அந்த டைம்ல அங்க போவாங்களோ தெரியல. கரெக்டா நாங்க போகும்போது பார்த்தாச்சு. ரொம்ப நன்றி உங்க கதையை எங்க கூட பகிர்ந்ததுக்கு. ராகாவில் மர்மதேசம்.